கார்த்திமா. Yes. Hello friends, welcome to Karthika channel. KC Family for special hi. Black. என்னோட ஃபேவரட் black. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் இந்த சைஸ் கொடுக்க தேவையா? இந்த வயசு உங்களுக்கு தேவைதான். எனக்கு என்னங்க சந்தோஷம்ன்றது மனசுல இருக்கு. நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எவ்வளவு பொருள் இருக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஹாப்பினஸ்ன்றது அவங்களுடைய திருப்தி லெவலை பொறுத்து இருக்கு. எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே திருப்தி கொடுத்துரும். ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவேன். நான் வெளியில போகும்போது என் வீட்டுக்காரர் திடீர்னு நிறுத்தி ஒரு நிமிஷம் அப்படின்னு எங்க போறீங்க எனக்கு இரு வர அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கி கொடுத்தாருன்னா அது ஒரு சந்தோஷம் தான். நான் எதிர்பார்க்காத போது எங்கேயாவது வெளில போலான்னு கூட்டு போய் பீச் இருந்தா அப்படியே பீச்சுக்கு போலான்னு சொன்னா சந்தோஷம் தான். பிரியாணி வாங்கி கொடுத்தா டபுள் சந்தோஷம் தான். இந்த மாதிரி பிளாக் சாரி எல்லாம் கோயிலுக்கு போட முடியாது, முக்கியமான விசேஷங்களுக்கு போட முடியாது. எப்போ போடலாம் வெயிட் பண்ணி ஹாஸ்பிட்டல் எல்லாம் போட்டு போலாம்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு போறதுனாலதான் நான் இது போறேன். ஹாஸ்பிட்டல்னா ஐ கிளினிக் தான் போறோம். ஷர்வனுக்கு வந்து ஐ வந்து பாத்தீங்கன்னா போன வாட்டி ஒரு கண்ணுல வந்து 1.5 இன்னொரு கண்ணுல வந்து 2.5 இருந்தது. அதனாலதான் ஒரு கண்ணாடி போட்டிருக்காரு. இந்த வருஷம் நேத்து டெஸ்ட் பண்ணும் போது ரிசல்ட் என்ன வருதுன்னா ஒண்ணுத்துல 2.5 ஒண்ணுத்துல 3.5 காமிக்குது. குழந்தைங்களுக்கு ஏறும் இறங்கும் வளர சேஞ்சஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்கும். 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயோ போக முடியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலர் செக்அப்ல 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம், அப்புறம் தான் நாங்க வந்து எழுதி கொடுப்போம். நீங்க வந்து கண்ணாடி போட்டு நேத்து 2 சொல்யூஷன்லாம் போட்டு செக் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து சிம்பிளா செக் பண்ணி பாத்துறாங்க. அந்த மிஷின்ல வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு பிரிஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு மண்டேன்றதுனால ஷர்வன் குட்டிக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து இந்த ஒரு டெஸ்டையும் முடிச்சிடலாம். ஏன்னா முன்னாடி நாள் அது டெஸ்ட் பண்ணா அடுத்த நாளே டெஸ்ட் பண்ணாதான் கரெக்டான ரிசல்ட்ஸ் தெரியும். கரெக்டான ப்ரிசைஸ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து கண்ணுடைய பவர் என்னன்றத ப்ரிசைஸா சொல்ல முடியும். இப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறோம்னா நாளைக்கே போடும். அது மாதிரி பேக் டு பேக் போனாதான் தெரியும். ஸோ இன்னைக்கு டெஸ்ட் பண்ணியே ஆகணும். அதனாலதான் நாங்க வந்து ஷர்வனை கூட்டு போகணும் என்று லீவும் போட்டாச்சு. நேற்று நைட்டு வரைக்கும் மெடிசன் போட்டிருக்காங்க உடம்பு சரியில்லாததுக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போலாம், ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு லீவ் போட்டாச்சு. நாளைல இருந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்கேன் நானு. ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டாரு. இன்னும் எல்லாரும் இல்ல திடீர்னு வந்துட்டா சீக்கிரம் வந்துட்டாரு. அவன் ராகேஷ்க்கு காலேஜ் நீட்ஸ் லஞ்ச் பேக், ஸ்கூல்னே வருது லஞ்ச் பேக், அதுக்கப்புறம் காலேஜ்க்கு கொண்டு போற பேக் அண்ட் சில விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிராண்டடா நல்ல ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் வாட்டர் பாட்டில் கூட பாத்தீங்கன்னா இந்த பாருங்க ராகேஷ் வந்து பேர் புரிச்ச வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்காப்ல. எனக்கு அண்ணா ஃபுல்லா பிளாக் தீம்ல போயிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. லஞ்ச் பேக் செம்ம பேக், குவாலிட்டி, காசு கொஞ்சம் கூட ஆனா செம்மையா இருக்கு. பேக் வேற லெவல். கால்டன் ரோஷன்ல எடுத்ததுன்னா வேணுது. ஆமாண்டா, ரோஷன்ல வாங்கினது கால்டன் பிராண்டட் பேக். செம்ம காசு இதெல்லாம். வாட்டர் பாட்டில் எல்லாமே பிராண்டட் தான் ஐயாக்கு. என்ன ராகேஷ்? சரி, இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு? கேர்ள்ஸ் வந்தாங்களா? எத்தனை பேர் வந்தாங்க முதல்ல கிளாஸ்ல? கவுண்ட் பண்ணலையா? சரி, எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க. 50 பேர் வந்திருப்பாங்க. நமக்குலாம் காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சா 4 மணி வரைக்கும் காலேஜ், 9 மணிக்கு ஆரம்பிச்சா ஒரு 3:30 மணி வரைக்கும் காலேஜ். அப்படி டைமிங் இருக்கும்ல. உங்க காலேஜ்ல அந்த மாதிரி கிடையாதுல்ல? இன்னைக்கு என்ன ஸ்கெடியூல் இருந்தது? இன்னைக்கு காலையில 9 மணிக்கு ஒரு கிளாஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 11:30க்கு ஒரு கிளாஸ். 9 மணிக்கு ஒரு கிளாஸ், 11:30க்கு ஒரு கிளாஸ். அவ்வளவு ரெண்டு முடிஞ்சிருச்சு. சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா மார்னிங் ஒரு 2 கிளாஸஸ் இருக்கும், நடுவில் ஒரு 2 கிளாஸஸ் இருக்காது, ஃப்ரீ டைம் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங் 2 கிளாஸஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் தனியா உங்களுக்கு டைம் டேபிளே கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் செம் அடுத்த செம்லாம் வந்து நீயே சூஸ் பண்ணிக்கலாம். என்ன டீச்சர் உங்களுக்கு வேணும், என்ன கிளாஸ் வேணும், அதெல்லாம் இவனே சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் நானும் அக்காவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி விஷயம்லாம் நாங்க கொரியன் சீரீஸ்ல பார்க்கும்போது, இல்லைன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் இந்த மாதிரி இருப்பாங்க. காலேஜுக்குலாம் எப்படி நம்ம டீச்சர் சூஸ் பண்ண முடியும்? நமக்கு பிடிக்காத டீச்சர் வந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு தானே படிப்போம். இங்க எல்லாம் டீச்சர் இவங்க சூஸ் பண்ணிக்கலாமா? இது புதுசா இருக்கு, எங்களுக்கு இது புதுசா இருக்கு. அதுக்கு வந்து கிரைட்டீரியா எதுவும் இருக்கு இல்லப்பா? சிஜிபி வந்து 9 மேல இருக்கும். அதுக்கு நிறைய மார்க் எடுத்துக்கணும். பாயிண்ட்ஸ் வந்து 9 பாயிண்ட்க்கு மேல இருந்துச்சுன்னா அடுத்ததுல இருந்து ஆகேஷே வந்து எனக்கு என்ன டீச்சர் வேணும் அப்படின்றத அவர் சூஸ் பண்ணிக்கலாம். டைமிங் வந்து அவர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இவங்க கொடுக்குற டைமிங் தான். மார்னிங் வந்து இந்த கிளாஸ் இருக்கும், நடுவில் இருக்காது, இங்க இருக்கும். இல்ல மார்னிங் இருக்காது, ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் இருக்கும். இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து டைம் டேபிள் அனுப்புவாங்க. மாறிக்கிட்டே இருக்கும் ஸ்கெடியூல்ஸ். கரெக்டா? சோ ஆனா அந்த சிபிடி வாட் இஸ் தட்? சிஜிபி அதெல்லாம் இனிமேல தான் கத்துக்கணும். சிஜிபி 9 மேல போயிடுச்சுன்னா இவன் சொல்றதுதான் அங்க எனக்கு ஏத்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. லேப் மட்டும் இல்லாம இதுல ஒரு ரிசர்ச் இதே இருக்குல்ல, ரிசர்ச் லேபே அங்க இருக்கு. அதெல்லாம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்கும், உங்களுக்கு எதுனாலும் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலேஜ் கேம்பஸ் இருக்கட்டும், காலேஜ் இருக்கட்டும், அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் இருக்கட்டும், இவன் படிக்கிற அந்த விஷயங்கள்லாம் கூட எங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. குழந்தைங்க மூலியமா நாங்களே நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். ராகேஷ் போயிட்டு வந்து இந்த மாதிரி புதுசு புதுசா டெய்லி என்ன சொல்லுவோம், நாங்கெல்லாம் வெயிட்டிங். இன்னைக்கு என்ன இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு கிளாஸ்? சும்மா இன்ட்ரோடக்ஷன் சும்மா இன்ட்ரோடக்ஷன் தான், ஃபர்ஸ்ட் நாள் மாதிரி. ஐயோ பரவாயில்ல, ஸ்கூல் பிள்ளைங்க பேசுனியா மத்தலாம் இன்னைக்கு பேசுறேன் போனா வேறுக்குது பிள்ளைக்கு ஃபேன் போட்டா சத்தம் சரி கேட்கும். வந்தாலே லைவா எடுத்துருவோம். எப்படிதான் திடீர்னு ஆச்சரியமா இருந்துச்சு வந்தானே, சரி எடுத்துடலாம் அப்படின்னு. 18 இயர்ஸ் ஆனாதான் லைசன்ஸ் எடுக்க முடியும். அப்புறம் தான் பைக் பாவம். அது எங்க பக்கத்துல தான் வீடு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மாம்பாக்கம் பக்கத்துல தான் விஐடி காலேஜ் வந்து இருக்கு. அதனாலதான் சென்னை வேணும், சென்னை வேணும், சென்னை தான் வேணும் அப்படின்னு பெட்ரோல் மாஸ் லைட் வேணும் தான் கேட்டாரு. நம்ம வாழ்க்கையில பார்த்தா தெரியும் ராகேஷ் படிக்கிறாங்க புசுக்கு வந்துடுறாரு. 18 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா கொண்டு போய் நான் எங்க கார் கத்துக்கிட்டோம் அந்த இடத்துல சேர்த்து விட்டுட்டு கார் பைக் ரெண்டுத்துக்கும் லைசன்ஸ் எடுத்துட்டு அப்புறமா ஃபர்ஸ்ட் இனிஷியலா 3 மந்த்ஸ்க்கு சின்னப்போட பைக், டாடோட பைக் ஏதாவது எடுக்கலாம். அதுக்கப்புறம் அவர் ஒரு பைக் ஆசைப்பட்டிருக்காரு. அதெல்லாம் அப்புறமா நாங்க சொல்லுவோம், பாக்கலாம். நீங்க இன்னைய வீடியோலயே நிறைய பேர் உங்களுக்கு விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மார்னிங் ஒரு வீடியோ நீங்க வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் காலேஜ் போயிருக்க அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ சார். விஷ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்க விஷ் பண்ணிருக்கீங்கல்ல, ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தா கண்டிப்பா நாங்க சொல்றோம், சரிங்களா? ஓகே போதும். குழந்தை வந்து இப்பதான் வந்து ஈரமா இருக்கு ட்ரெஸ். நாங்க வந்து நேச்சுரலா கேட்டதான் அப்படியே அந்த எக்ஸைட்மெண்டோட விஷயத்த வாங்க முடியும். அதனால நாங்க கேட்டுட்டோம். நாங்க அப்புறமா கண்டினியூ பண்றோம் vlog. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க பாத்திரங்கள் மட்டும் இல்லாம இனிமே நான் கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய சில பாத்திரங்கள் இருக்கு. அந்த பாத்திரங்கள்ல நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன். நாட் ஒன்லி கிச்சன் வேர்ஸ், கிச்சன் குக் வேர்ஸ் மட்டும் இல்லாம கிச்சன் வேர்ஸ்னே சொல்லலாம். இந்த சில பொருட்கள்லாம் இருக்கு. கிச்சனுக்கு தேவையான டூலா இருக்கலாம், இல்லைன்னா கிச்சன் வேர்ஸா இருக்கலாம். அந்த மாதிரி சில பொருட்கள்லாம் இங்க வச்சிருக்கேன். கண்டிப்பா பெண்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். தேவை உள்ளவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் டேக் பண்ணிருக்கேன். சிலது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலியோடது. இண்டஸ் வேலியோடதா இருந்தா இது வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய ரிவ்யூஸ் தான் இண்டஸ் வேலி. எதுவுமே புதுசு கிடையாது. வேணும்ன்றவங்களுக்கு இண்டஸ் வேலியில வாங்கினா அவங்களே அப் டு 40% டிஸ்கவுண்ட் தருவாங்க. கார்த்திகான்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வேணும்ன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நான் வெயிட் பண்ணி அது கரண்ட்லி அன்அவைலபிள், நாட் டெலிவரபிள் டு ஏரியா. நீங்க ஊருடைய தரமாட்டோம், நாங்க உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியே கடைசியில இது எங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு. இட்ஸ் ஃப்ரம் ஐக்கியா. ஐக்கியாவோட மிக்சிங் பவுல் இது. 6.5 லிட்டர்ஸா 6.3 லிட்டர்ஸ் போட்டுருக்கு. இப்போ எவ்வளவு பெருசுடா சாமி. ஐக்கியா பவுல், மிக்சிங் பவுல் எல்லாம் பெருசா. இது வாங்கறதுக்கு முன்னாடி இது கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி எங்க போகுது அந்த பாக்ஸ் உள்ள இருக்கு. இது எனக்கு நான் ஆர்டர் போட்டாலுமே எனக்கு வர மாட்டேங்குது, நாட் டெலிவரபிள் டு ஏரியா அப்படின்னு வருதுட்டு. சரி நம்ம தலையெழுத்து சின்னதுதான் வேணும் அப்படின்னு சின்னது ஆர்டர் போட்டு சின்னது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது அவைலபிள் வந்துருச்சு. உனக்கு எத்தனை வேணும் அப்படின்னா இல்ல நீ என்ன தெரியும் சொன்ன, இதெல்லாம் குட்டி ஜி, எனக்கு கரெக்டா இருக்கிறது அதுதான் ஜி. உள்ள போட்டு பெருசையா முடியுமா? இது கொஞ்சம் பெருசா வரும் நினைச்சாங்க. இது ரொம்ப குட்டியா இருக்குது. ஆனா அது 1 லிட்டர்னு போட்டுக்கிறாங்க. இது 1 லிட்டர் வழியா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். ஆமா, நமக்கு 1 லிட்டர் பாத்திரம் வேணும்னா 1.25 லிட்டர் வாங்கினா 1 லிட்டர் யூஸ் பண்ண முடியும். தொலைவரத்துக்குலாம் வசதியா இருக்கும். இல்ல அதோட கெப்பாசிட்டி கொள்ளளவு ஃபுல்லா வந்து 1 லிட்டர். இதுல ரைத்தா பண்றோம், இல்ல கொஞ்சமா ஒரு கிரேவி பண்றோம், சட்னி பண்றோம், அதுக்கெல்லாம் வந்து சர்வ் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கொஞ்சமா காய்கறி எல்லாம் கிளீன் பண்ண, சாலட் பண்ண, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ண, மிக்சிங் பவுல யூஸ் பண்றதுக்கு, சாலட் எல்லாம் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரொம்ப குட்டி. கெப்பாசிட்டி வந்து முடிஞ்சா நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இதை நீங்க பேக் பண்ணிருக்கிறத பாருங்க. இதுக்கு அடுத்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜீதா எனக்கு ஆர்டர் போட்டு கொடுத்தாங்க. இது ரொம்ப நாளா நான் கேட்டுட்டு இருப்பேன். நான் விஷ்லிஸ்ட்ல போட்டு வச்சிருவேன். என்ன அப்படின்னு சிலதெல்லாம் ஆட் டு கார்ட்ல போட்டு வச்சிருக்கேன். அவர் ஏதாவது ஒரு முக்கியமான வீட்டுக்கு பொருள் வாங்க போகும்போது என்ன கார்ட்ல எத்தனை வச்சிருக்கு அப்படின்னு கேட்பாரு. இது வந்து பெருசு வந்து 4.2 லிட்டர். இது வந்து 2 லிட்டர்ஸ்ல நடுப்புறது 2 லிட்டர். ஆமா. சோ இது அடுத்தது இது கொஞ்சம் பெருசா நல்லா வாட்டமா பக்கையா இருக்காங்க. இவன் பக்க மிக்சிங் பவுல்ல தான் யூஸ் பண்ண முடியும். அது மிக்சிங் பவுல் தான்டா அது. அதுக்குள்ள எல்லாம் வச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஓரளவுக்கு நல்லா ஸ்டடியா இருக்கு. ரொம்ப வளவலன்லாம் இல்ல, ஓரளவுக்கு ஸ்டடியா இருக்கு. இன்னொன்னு இதுல பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஓரெல்லாம் அந்த பெண்ட் இருக்கு பாருங்க, அப்படியே அடிச்சு விட்டாங்க. அந்த பெண்ட் இருக்கு, அப்ப சீக்கிரமா வீரல் விடாது. மடிச்சு விட்டுருக்காங்க. இதுவும் வீரல் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி அப்படியே விளிம்பு அப்படியே ஓப்பனாவே இருந்துச்சுன்னா சீக்கிரம் போயிடும். இந்த மாதிரி பாத்திரம் கவுத்து வைக்கிற கூடையில அடியில போட்டு மேல குக்கர் எல்லாம் கவுத்தோம்னா சீக்கிரம் வீரல் விட்டுரும். ஏன்னா இது வெயிட் கம்மி. இதெல்லாம் எப்பவுமே டாப்ல நம்ம வந்து கவுத்து வைக்கணும். வெயிட் தூக்கி இதுக்கு மேல எதுவும் போடக்கூடாது. இன்னொன்று ஸ்டாக்கபிள்.
ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். செட் ஆஃப் 3 மிக்சிங் பவுல்ஸ் வாங்கியிருந்தேன். அடுத்து நான் சொன்னேன் இந்த ஐக்கியா பவுல் வாங்கியிருந்தேன். அது குட்டியா விளிம்பம் அடிச்சிருக்காங்க. இது பாருங்க, ஐக்கியானா ஐக்கியா தான். இங்க பாருங்க, காட்டு இப்படி திருப்பி காட்டு. ஏன் சென்னையில ஐக்கியா இல்ல, ஏன் சென்னையில ஐக்கியா இல்ல, ஏதோ திக்கா மடிச்சிருக்காங்க பாருங்க. நான் கேட்டுட்டே இருக்கேன், ஏன் சென்னையில ஐக்கியா இல்ல, சென்னை மாதிரி ஒரு சிட்டில ஏன் ஐக்கியா இல்ல அப்படின்னு கேட்டுட்டே இருப்பேன். இது எவ்வளவு குழினா கீழே பிளாட் வந்து பாருங்க, இவ்வளவுண்டு தான் அந்த பிளாட். சரிதா உங்களுக்கு? இங்க பாருங்க, இவ்வளவுதான் பிளாட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளாட் பாருங்க, இவ்வளவு கொஞ்சம் பெருசா இருக்கு. சப்பாத்தி மாவுலாம் கட்டியறதுக்கு கொஞ்சம் அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது டிஃப்ரெண்டான பிரியாணி பாட்ஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. நீங்க என்கிட்ட கேட்டதுல டிஃப்ரெண்ட் பாட்ஸ் வந்து நான் காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நான்ஸ்டிக் போயிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 4 லிட்டர்ஸ், அப்ப 5 லிட்டர்ஸ். ஐ திங்க் இட்ஸ் 5 லிட்டர்ஸ்னு நினைக்கிறேன். 4 லிட்டர் to 5 லிட்டர் ஏதோ நான்ஸ்டிக்ல கிரானைட் கோட்டிங்ல இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். என்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பல வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இதுதான். நம்ம அந்த பழைய வீட்ல இருந்தே வச்சிருக்கோம். நான்ஸ்டிக்ல மேல இருந்து டெவலப் இருக்குங்க. அந்த பழைய வீட்ல இருந்து நான் இதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சது லிங்க் கேட்காதவங்களே கிடையாது. இது பழையசாயிடுச்சு. இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நான்ஸ்டிக் கோட்டிங் வந்து போற ஸ்டேஜ்ல வந்துருச்சு. இன்னும் அந்த உள்ள இருக்க அலுமினியம் கோட்டிங் தெரிஞ்சிச்சுன்னா இதை தூக்கி தான் போடணும், யூஸ் பண்ணக்கூடாது. இது நல்லதே கிடையாது. நான்ஸ்டிக்கோட கோட்டிங் போற வரைக்கும் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். கோட்டிங் ஒன்ஸ் போயிடுச்சு அதை யூஸ் பண்ணக்கூடாது. இது நான் மோர் தென் 2 இயர்ஸ் அடிச்சு யூஸ் பண்ணிருப்பேன். பல 2 கிலோ 3 கிலோ அப்படிலாம் 4 கிலோலாம் நான் பண்ணிருப்பேன் பிரியாணிஸ். அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இது வந்து கிரானைட் பினிஷ்ல இருக்கும். கிளாஸ் மூடி, அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடி இருக்கும். இது கிளாஸ் மூடி இருக்கும். இங்க வந்து கேஸ் ரிலீஸ் ஆகுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சூப்பர் பினிஷ்ல இருக்கும், செமையா இருக்கும். அடுத்த பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வாய் அகலமா இருக்கிறது. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பிளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது ரீசெண்ட் வீடியோல நான் காமிச்சதுக்கு அப்புறம் மோஸ்ட் ஃபேவரட் ஆயிடுச்சு. பிரியாணி பாட்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல உடம்புக்கு கேடு கிடையாது, நான்ஸ்டிக் உடம்புக்கு கேடு. அதனாலதான் நான்ஸ்டிக்கா நான் வாங்கி வச்சுட்டு இருந்தேன். இண்டாலியம்லயே செட்டா பெருசு சின்னதுன்னு வச்சிருக்கேன். பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல உடம்புக்கு கேடு விளைவிக்காத ஸ்டீல்லே இருக்கும்போது, ட்ரை பிளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும்போது தீ பிடிக்காது. அப்ப நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சதுதான் இது. தூக்க முடியலங்க, நான் இது செம வெயிட்டுங்க, செம வெயிட். ட்ரை பிளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நான் ஏற்கனவே ரிவ்யூவும் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவும் போட்டிருக்கேன். யக்னி புலாவ், மட்டன் யக்னி புலாவ் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ அந்த பாத்திரம் இது. இப்போ நான் அகலமா காமிச்சேன் இல்லையா, ட்ரை பிளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதுவும் இண்டஸ் வேலி தான், இதுவும் இண்டஸ் வேலி தான். அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடியோட இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ், டம்பர் கிளாஸ் மூடியோட வருது. இங்க வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுது. நீட்டு வாக்குல இருக்கு. நீட்டு வாக்குல இருக்கும்பொழுது எனக்கு கரெக்டா பிரியாணி வந்து அப்படி ஃபுல்லா வழியா செய்யும் போது அடியில கொஞ்சம் குழஞ்சிடுதோ அப்படின்னு தோணுது. குழையக்கூடாது, கொஞ்சம் தண்ணியோ தீயோ நான் குறைச்சேன்னா மேல லைட்டா வேகலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. சோ அப்பெல்லாம் நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, லேயர் பிரியாணிக்கு தான் போக வேண்டியிருக்கு. பட் குழம்பு வகைகள்ல மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, நண்டு குழம்பு, அந்த மாதிரி குழம்பு எல்லாம் வைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இன்னும் இந்த பாத்திரம் எது தெரியுமா யூஸ்ஃபுல்? நம்ம வீட்டுல எல்லாம் கடகடன் சமைக்கணும்னு 3 அடுப்பு 4 அடுப்பு ஸ்டவ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா, கேஸ் ஸ்டவ் வச்சிருக்கோம். அதுல ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தை வச்சுட்டா பக்கத்துல இருக்க பர்னர்னால யூஸே பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி ஒன்று மூணுத்துலயுமே ஒண்ணு இது இதெல்லாம் பக்கத்துல வச்சிடலாம். நம்ம வீட்டு கெஸ்ட் எல்லாம் வராங்க, விசேஷ நாட்கள் எல்லாம் 3மே நம்ம யூஸ் பண்ண முடியும், இடிக்காது. அடுத்து ஒரு சின்னது எவ்ரிடே ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 to 5க்கு டெய்லி யூஸ் பண்ணக்கூடியது. இதுல சாம்பார், கொஞ்சமா குழம்பு, உருண்டை குழம்பு, குருமா அதெல்லாம் செய்யலாம். டெய்லி பிரியாணி புலாவ் அந்த மாதிரி செய்யறதா இருந்தாலும் செய்யலாம். இது எல்லாமே ட்ரை பிளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். வெயிட்டா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கு, செம்ம வெயிட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடியோட வருது. இது எல்லாமே ட்ரை பிளே. அடுத்து அதுலயே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஷேப்ல இருக்கும். இது குட்டி, நான் சொன்ன மாதிரி எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். எல்லா விதமான குழம்பு வகைகள், புலாவ், இது எல்லாமே பிரியாணி பாட்ஸ் தான். பிரியாணி பாட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், குழம்பு வகைகள் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பிளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், தீயவே தீயாது. இந்த மாதிரி டைப்பு, இந்த மாதிரி மூடியோட வருது. இது கொஞ்சம் பெருசு. சோ அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே வாங்கி உங்களுக்கு வீடியோ போட்டு, இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா இந்த பாத்திரங்கள் மட்டும் இருந்தா போதும். டெய்லி சமைக்கிறதுக்கு இந்த குட்டி 2 போதும். நிறைய பேர் வராங்கன்னா இது அது இருந்தா போதும். இந்த 5 பாத்திரம் இருந்தா போதும். தனியா கடாயெல்லாம் வேணாம். இப்ப இதையும் அடுப்புல வைக்கலாம், இதையும் அடுப்புல வைக்கலாம், நீட்டையும் அடுப்புல வைக்கலாம். சோ இவனுங்களெல்லாம் சேர்த்து அட் அ டைம் நான் 3 பர்னர்லயும் வைக்க முடியும், இடிக்காது ஒன்னோட ஒண்ணு பாத்திரம். சோ அந்த மாதிரி செட் ஆயிருக்கும். அடுத்தது புதுசு ஒண்ணு பார்க்கலாம். நம்ம வீட்டுல நான் வந்து கிச்சன்ல இப்ப என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், முடிஞ்சாக்கா அந்த இமேஜ் வந்து நான் இங்க ஆட் பண்றேன். அந்த குட்டி தான் யூஸ் பண்றேன், ரொம்ப குட்டியா இருக்கு. அதுல நான் சிசர்ஸ் கத்தில நிறைய போடும்போது எடுக்கும்போது டக்குன்னு அப்படி சரியுது, சாயுது. எனக்கு உள்ள கொள்ளளவு, அதாவது கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும்னு பார்த்தேன். சோ அது வந்து இது பெருசா எனக்கு கிடைச்சது. இது உள்ள அடியில வந்து பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த வுட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. சோ உனத்துல வந்து நைஃப்ஸ் போட்டுக்கலாம், உனக்கு வந்து ஸ்பூன்ஸ் அண்ட் ஃபோர்க்ஸ் போட்டுக்கலாம். இன்னொரு வந்து சிசர்ஸ், பீலரு, லைட்ரு, அது இது லொஸ்க்கு அதெல்லாம் போட்டுக்கலாம். இது பிளாஸ்டிக் தான், தண்ணி ட்ரைன் ஆகிறதுக்கு இங்க ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலயுமே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க.
பழையசுல என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா இதுல ஹோல்ட் இருக்காது, இதுல தண்ணி நின்னுகிட்டே இருக்கும். ஒருவேளை ஈரமா தெரியாம போட்டாச்சுன்னா இதுல வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கீழே ட்ரெயின் ஆயிடும். வாழ்க்கையில செராமிக் கோட்டட் பாத்திரம் ஏதாவது நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னாக்கா மொத பெரிய பிராண்டுலாம் போனா காசுக்கு கஷ்டம். இன்னும் யூஸ் பண்ணது இல்லைன்னா வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஆன்லைன்ல வேற புக் பண்றோமே. நம்ம ஜென்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல புக் பண்ணும்போது பயந்த ஜென்ரேஷனா இருக்கும். நமக்கு அடுத்த அந்த ஜென்ரேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல டெய்லி ஆர்டர் போடுவாங்க. அவ்வளவு இருக்கு. நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது பயந்தோம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம யூஸ் டு ஆயிடும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல மொத பயந்து கம்மி பட்ஜெட்ல ஆனா நான் ஸ்டிக்ல இருக்கணும், ஆனா செராமிக்ல இருக்கணும்னு பார்த்து தேடின பிராண்ட் தான் இந்த நிர்லான் பிராண்ட். கண்டிப்பா இது எதுவுமே பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்சி வாங்கினதோட ரிவ்யூ தான் கொடுத்துட்டு இருக்கேன். சொந்த காசுல வாங்கினது தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கேன். சீரியஸ்லி இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. இருக்குன்னா பெய்ட் ப்ரொமோஷன் டேக் நான் கண்டிப்பா போட்டிருப்பேன். சோ இது செட் ஆஃப் 3 செராமிக் கோட்டட் பாத்திரங்கள். இது மாதிரி கடாயும் இந்த மாதிரி பாத்திரம் பேனு நினைக்கிறேன். இது ஏதோ 3ல ஏதோ ஒரு செட் நான் வச்சிருந்தேன். குலாப் ஜாமுன்லாம் அப்ப நான் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நிர்லான் பிராண்ட்ல தான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஹோம் சென்டர்ல போயிட்டு இது பேஸ் ஆரஞ்சு உள்ள ஒயிட் செராமிக் இருக்குது இல்லீங்களா, அதே மாதிரி ஹோம் சென்டர்ல பேஸ் வந்து ரெட் உள்ள வந்து ஒயிட் செராமிக் இருக்கும். இதை விட டபுள் மடங்கு விலை. அது ரெண்டுமே கடைசியில போயிடுச்சு. ஆனா பல வருஷம் எனக்கு வந்துச்சு. அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணி மார்னிங் சாப்பிடலான்ட்டு எலி வந்து கடிச்சு சாப்பிட்டு போயிடுச்சு. கொசு வலையெல்லாம் கடிச்சு மெஷ் எல்லாம் கிழிச்சு வந்து சாப்பிட்டு போன கதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி ரெகுலரா ஃபாலோ பண்றாங்க. ஆமாக்கா ஞாபகம் இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது தனி கிடையாது. இது ஆக்சுவலி காம்போவா நான் வாங்கியிருக்கேன். செட் ஆஃப் 3 வாங்கியிருக்கேன். இந்த சைஸ்ல இந்த மாதிரி பாத்திரம் மட்டும் இல்லாம ஒரு பாத்திரம் ஒரு பேனு, ஒரு பாத்திரம் ஒரு பேனு, ஒரு தோசை தவா, ஒரு பாத்திரம் ஒரு கடாய் தோசை தவா, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் காம்போஸ்ல இருக்கு. நான் வாங்கின காம்போ வந்து இதுல டிஃப்ரெண்ட் காம்போஸ் ஆல்சோ அவைலபிள். இது நான் பிளிப்கார்ட்ல தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெபாசிட்டி. எவ்வளவு எம்எம்ஜி இது? 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர் டயாமீட்டர் வந்து 200 mm. அதான் 20 சென்டிமீட்டர் டயா இருக்கக்கூடியது. நல்லா ஒரு டீப்பா இருக்கு, சூப்பர்பா இருக்கு. செராமிக் கோட்டன்ல இருக்கு. அடுத்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்திரம். இது எல்லாமே செட் ஆஃப் 3 நான் காம்போல வாங்கலாம். இது வந்து 2.5 லிட்டர் ஆஜி. இது 2.5 லிட்டர். இதோட எம்எம் வந்து பாத்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர்ல டயால இருக்கக்கூடியது. இது எல்லாத்துக்கும் 1 இயர் வாரண்டின்னு சொல்லியும் உள்ள கொடுத்துருக்காங்க. நல்லா டீப்பா சூப்பரா இருக்கு. அடுத்தடுத்து பூஜை எல்லாம் வரதுனால ஸ்வீட் எல்லாம் செய்யும் போது ஒட்டாம சுருள கிளறணும்ன்றதுக்காக எனக்கு செராமிக் கோட்டன் வேணும். ஆனா காஸ்ட்லியா வேண்டாம். இதை நான் வாங்கிட்டுனா 1 வருஷம் 1.5 வருஷம் இல்ல 2 வருஷம் வருதா, என் லைஃப் வருதா, நான் யூஸ் பண்ணனா தூக்கி போட்டு அடுத்து புதுசு வாங்கிக்கலாம். பிராண்டடா நான் போகல, அதனாலதான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது 24 சென்டிமீட்டர். இது வந்து 3 லிட்டர்ஸ் 3.1 லிட்டர்ஸ். நல்லா பெருசாவே இருக்கு, சூப்பரா இருக்கு. இது எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். டேக் பண்ண முடிஞ்சா டேக் பண்றேன், லிங்கா கொடுக்க முடிஞ்சா லிங்கா கொடுக்குறேன். இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸா இருந்தாக்கா கார்த்திகான்ற கூப்பன் கோட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டிஸ்கவுண்ட்ல நீங்க பாத்திரங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாமே எனக்கு பிடிச்சி போனது, நான் சொந்த காசுல வாங்கி ரிவ்யூ பண்ணது. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் லினன் காட்டன் ஆர் நார்மல் காட்டன், பட் செம்ம சாஃப்ட் காட்டன். குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம போடுவோம்ல, நல்லா சாஃப்டி காட்டன் துணி ஒன்று போடுவோம், அந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட், அப்படியே ஒட்டிக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. வாக் பண்ணும் போதெல்லாம் பாருங்களேன், அப்படியே சூப்பர்வா இருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற சாரியோட பிளவுஸ் நான் பேர் பண்ணிருக்கேன். பல்லு வந்து இந்த மாதிரி டிசைன்ல இருக்கு. உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. கார்த்திகா சேனல்ல நான் தனித்தனியா கொடுத்த ரெசிபிஸ், ஷார்ட்ஸ்ல கொடுத்த ரெசிபிஸ், லாங் வீடியோல கொடுத்த ரெசிபிஸ் எல்லாம் தேடுறது கஷ்டமா இருக்கு. மொத்தமாவே ஷார்ட்ஸ்ல ஒரு லிஸ்டா போட்டீங்கன்னா, டைட்டிலோட போட்டீங்கன்னா தேடி எடுக்கிறது எங்களுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு கேட்டதுனால நான் லாங் வீடியோல கொடுத்த ரெசிபிஸ் எல்லாம் கார்த்திகா ரெசிபிஸ் நமக்கு ஒரு சேனல் இருக்கு, அதுல வந்து ஷார்ட்ஸ்ல நான் இனிமே ரெசிபிஸா கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ எப்ப ரெசிபி வேணும்னாலும் நீங்க அங்க போய் ஒரு ரெசிபி தேடிக்கலாம், ஆக்சஸ் பண்ண ஈஸியா இருக்கும். சோ அந்த மாதிரி கொடுக்கலாமான்னு பாக்குறேன். எனக்கு அது எக்ஸ்ட்ரா வேலை தான், பட் கேக்குறீங்க, உங்களுக்காக நான் இது கூட செய்யலன்னா என்ன, கொஞ்சம் டைம் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணா டக்குன்னு எடிட் பண்ணி நான் கொடுத்துருவேன். சோ உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா அதை பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? கார்த்திகா ரெசிபிஸும் நான் என்னுடைய சேனல் தான், வேணும்ன்றவங்க அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இனிமே ரெகுலரா அதுலயுமே வீடியோஸ் வரும். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பாய்.